அரிசி வடகம் போடுறது தான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அரிசி வடகத்துக்கு 2 படி வந்து பச்சரிசியை நைட்டே ஊற வச்சு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். காலையில் வெயிலுக்கு முன்னாடி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக காலையிலேயே வந்து கிண்ட ஆரம்பிச்சிட்டோம். இந்த அரிசி வடகம் கிண்டுறப்ப ரொம்ப பக்குவமாக கிண்டணும். அதில் அடி பிடிச்சிடக்கூடாது. அதனால் அடி கனமான பாத்திரமாக இருக்கணுங்கிறதுக்காக 2 குக்கரில் தான் வந்து இதை செய்கிறோம். தண்ணி வந்து 1க்கு 4 பங்கு தண்ணி எடுத்துக்கிட்டு நல்லா அதை வந்து சூடு பண்ணிக்கிட்டு கொதிக்க விடாமல் சூடு மட்டும் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவு வந்து சேர்த்து கிண்டணும். இதில் வந்து பெருங்காயத்தூள் இல்லாமல் நாங்கள் பெருங்காயத்தை தண்ணியில் கரைச்சி அதை வந்து இதில் சேர்த்துருக்கோம். மிதமான தீயில் அப்படியே கைவிடாமல் வந்து அதை கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியிருந்துச்சு. இல்லைன்னா வந்து அது கட்டிப்பட்டுருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம பிழிஞ்சு ஊற்றுறப்ப சரியாக வராது. தண்ணி பற்றாமல் இருந்தால் கொஞ்சம் அப்பப்போ சுடு தண்ணி ஊற்றி கிண்டிக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். அந்த உப்பு போடுறப்ப வந்து குறைவாக தான் உப்பு போடணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இல்லைன்னா வத்தல் வந்து நல்லா இருக்காது. கடைசியாக இறக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து சீரகத்தை சேர்த்துக்கணும். அது ஒரு 2 ஸ்பூன் வந்து ஒரு குக்கரில் வந்து சேர்த்துருக்கோம். இதோட வந்து ஒரு 15 பச்சை மிளகாய் இருக்கும். அதையும் வந்து நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி அதையும் சேர்த்துக்கிட்டோம். அதையும் சேர்த்து நல்லா கிண்டிட்டோம். மாவு வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு தண்ணியில் கையை நனைச்சிட்டு தொட்டு பார்த்தா கையில் ஒட்டாமல் வரும். அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம இறக்கிடலாம். இதில் இருக்க மாவை வந்து 2ஆக வந்து பிரித்து எடுத்துக்கிட்டோம். ஒன்றில் வந்து வெங்காய வடகம் போடலான்னு இருக்கும். அதுக்கு வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பில்லை இதெல்லாம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கிட்டு அதை ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம். கிண்டி வச்சுருந்த அரிசி கூழ் மாவில் வந்து இந்த வெங்காயம் இதெல்லாம் சேர்த்ததை வந்து அதில் போட்டு நல்லா கிண்டிக்கணும். இது வந்து இப்போ நம்ம கிள்ளி வச்சு செய்ய போகிறோம். மாடியில் தோட்டத்தில் கொஞ்சம் இடம் வந்து இந்த மாதிரி வடகம் வத்தல் போடுறதுக்காக இருக்குது. அந்த ஸ்பேஸில் தான் இதை செய்ய போகிறோம். மாடியில் எல்லா பொருளையும் கொண்டு போய் வச்சுட்டு கொஞ்சம் தண்ணியும் வச்சுக்கிட்டோம். தண்ணி அப்பப்போ நம்ம தொட்டு செய்கிறப்ப ஈஸியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கணும். வெயிலுக்கு முன்னாடி வந்து வத்தல் வடகமெல்லாம் போடுறது செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். களைப்பு இல்லாமல் இருக்கும். நாங்கள் வந்து ஒரு பாயை வந்து ஃபஸ்ட்டு விரிச்சுக்கிட்டு அது மேலே ஒரு வெள்ளை துணியை ஈர துணியை வந்து நனைச்சி பிழிஞ்சு அதில் வந்து போட்டுக்கிட்டோம். கடையிலலாம் வந்து பிளாஸ்டிக் ஷீட் வந்து வடகம் போடுறதுக்குன்னு விற்கிது. அந்த ஷீட்டில் போட்டோன்னா நம்ம வந்து வடகத்தை காஞ்சதுக்கப்புறம் எடுக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி துணிகளை நம்ம பயன்படுத்துகிறப்ப நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த வடகம் இருக்கிற பகுதி இல்லாமல் பின்பகுதியில் தண்ணியை கொஞ்சம் தெளிச்சுக்கிட்டு நம்ம அந்த வடகத்தை எடுத்தோன்னா பிரித்து எடுக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். முதல்ல வந்து கிள்ளு வடகம் தான் போட ஆரம்பித்தோம். அதனால் நான் ஒரு பக்கமும் என்னுடைய சித்தி ஒரு பக்கமும் கிள்ளு வடகத்தை போட ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் வெயில் தான் அதிகமாகிடுச்சு. காலையில் சரியான வெயிலாக இருந்துச்சு. கிள்ளு வடகம் போட்டு முடித்தோன்னே ஒரு கட்டிலில் வந்து இதே மாதிரி ஈர துணி போட்டு அதில் வந்து கூழ் வடகத்தை பிழிஞ்சு விட்டோம். 2 அச்சு வச்சுக்கிட்டு நானும் என்னுடைய சித்தியும் தான் அதையும் வந்து பிழிஞ்சு விட்டோம். வடகம் போடுறப்ப எல்லோரும் வீட்டில் இருக்கிற நாளாக பார்த்து போட்டால் நல்லது. அப்போ தான் ஆளுக்கு ஒரு வேலையாக நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால் இன்றைக்கி வந்து நான் போடுறப்ப எல்லோரும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அச்சு மூலியமாக பிழிஞ்சு விடுற வடகம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்பவும் வேகமாக செஞ்சிட முடியும். கிள்ளு வடகம் தான் ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் அச்சு வடகத்தை வேகமாக போட முடிஞ்சிச்சு. இதுலேயே வந்து ரிப்பன் அச்சு வச்சு போட்டிருந்தா பட்டையாக இருக்கும். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி ஃபுல்லாக வந்து நல்லா வெயிலில் காஞ்சிடுச்சுன்னா அடுத்த நாள் வந்து நம்ம அந்த துணியிலேருந்து எடுத்துட்டு ஒரு தட்டுலையோ எதுலையோ போட்டு நம்ம வெயிலில் இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுட்டா போதும். அடுத்த நாளே நம்ம வந்து வறுக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா வறுபட்டுரும். வெயில் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து அது காயறது இருக்கும். வெங்காய வடகத்தை கிள்ளி வைக்கிறப்ப சின்னதாக கிள்ளி வச்சா சீக்கிரம் காஞ்சிரும். அதே மாதிரி ஒருத்தவங்க பெருசாகவும் ஒருத்தவங்க சின்னதாகவும் செஞ்சால் வறுக்கிறப்பையும் ஒன்று சீக்கிரம் வறுபட்டுரும், ஒன்று வந்து கொஞ்சம் லேட்டாக வறுபடும். அதனால் நம்ம ஒரே மாதிரி இருக்கணும் நம்ம கிள்ளு வடகம் சைஸு, அதையும் நம்ம பார்த்துக்கணும். கட்டிலில் போட்டிருந்த வடகம் வந்து பிழிஞ்சு விட்டதுக்கப்புறம் கட்டில் தூக்கி நல்லா வெயில் இருக்க இடத்துல போட்டுட்டோம். பச்சரிசியில் தான் போடணும்ல, புழுங்கரிசிலையும் போடலாம். அதே மாதிரி இதில் வந்து ஜவ்வரிசி கலந்தும் அதில் செய்வாங்க. புளிக்குழம்பு ஊற்றி சாப்பிட்றப்ப வடகத்தை வந்து வறுத்து வச்சுக்கிட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து செகண்ட் டே நல்லா காஞ்சிடுச்சு. அதனால் இதெல்லாம் வந்து எடுக்க வந்துச்சு. கொஞ்சம் மட்டும் எடுக்க வராத இடத்துல தண்ணி தெளிச்சுக்கிட்டோம். இப்படி தண்ணி தெளித்து எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு சின்ன ட்ரேயில் போட்டு இதை மட்டும் தனியாக வந்து காய வச்சு எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி கோடை காலங்களில் நம்ம வத்தல் வடகமெல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா இதை ஒரு வருஷத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்பப்போ எப்போ தேவையோ காய்கறி இல்லைன்னா டக்குன்னு கொஞ்சம் வடவத்தை பொரித்து நம்ம சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மாடி தோட்டம் சம்மந்தமாக நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அதுவும் உங்களுக்கு நேரம் இருந்தால் பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.